செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 12th தமிழுக்கான அஃபீஷியல் செகண்ட் மிட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் அப்புறம் அது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நீங்கள் ஆளில் கிளிக் பண்ண மட்டுமே நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேர்ப்போம். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு தேவையான ஸ்டடி பண்ணிஸோ ஃப்ரீயாக காசு உங்களுக்கு அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 12th பப்ளிக் முடிக்க வரைக்கும் ரிசல்ட் வர வரைக்கும். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் கால் மாதம் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், லெட்ஸ் மூவ் இன்டு த வீடியோ. 1 மார்க் பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. 7 1 மார்க் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும். ஆன்சர் தெரியாதவனுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே பாருங்கள். ஒன் 2 3 4 5 6 7 1 மார்க்ஸ் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பார்த்துட்டிங்களா? 7 1 மார்க் பார்த்துட்டிங்களா? அடுத்து கீழே பாருங்கள். 2 மார்க் இருக்குது. என் வகை மெய்ப்பாடுகள் யாவை? மன உறுதியின் தேவை பற்றி திருக்குறள் கூறுவது யாது? செவியறியுறு துறையை விளக்குக அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 2 மார்க்ஸில் நீங்கள் 2 எழுதுனா போதும். ஒன்று நீங்கள் வந்து சாய்ஸில் விட்டுக்கலாம். 8 9 10ல் 2 எழுதுனா போதும். அப்போ 11 12ல் இதை 1 எழுதுனா போதும். எவையேனும் ஒரு வினாவிற்கு விடையளி. 11 12 அடுத்து பாருங்கள். 13 14 15 16 17. ஸோ உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸு. ஏதோ 4 எழுதுனா போதும். ஒன்று சாய்ஸில் விட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு இலக்கண 2 மார்க்ஸ். மரபு சொற்களை கலைச்சொல் தருக, பகுப்பு உறுப்பிக்கணும், புணர்ச்சி தருக, இந்த மாதிரி கொஸ்டின்ஸு. ஸோ 13 14 15 16 17. ஓகேவா? 4 எழுதுனா போதும். ஒன்று சாய்ஸில் விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். இது வந்து கடுப்பான டாபிக் இதாக தான் இருக்கும். கிராமர் பாட்டு. அடுத்து எவையேனும் ஒரு வினாக்கு விடையளி. 4 மார்க் கொஸ்டின்ஸு. 18 19 4 மார்க்கு. நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பங்கு தானே? பங்குக்குன்னா கால் வந்திருக்கு. பங்கு. ஓகே. பங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் 19 ஒன்று இதை எழுதணும், இல்லை மேலே எழுதணும். ஓகேவா? யானை புக்கபலம் போல தானும் முன்னால் உலகமும் கடுமே ஓமயம் பொருளையும் பொருத்தி எழுதுக. ஸோ அடுத்த 4 மார்க்ஸ் பாருங்கள். 20 21 இந்த இதுலேயும் அதே போல் தான். இந்த 2 இதை 1 எழுதணும். அது கீழே அதே போல் தான். 22 23 அதுலேயும் 2 இதை 1 எழுதணும். திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலம்படுத்துன்னு கேட்டிருக்காங்க. வேளாண்மை குறித்த நிவிர் பரிந்துரைற்றவற்றை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. 20 21 1 எழுதணும். 22 23 சொற்பொருள் பின்வரும் நிலையானி விளக்குறதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். சொற்பொருள் பின்வரும் நிலையானி ரொம்ப சிம்பிள்ப்பா. இதோட ஈஸியெல்லாம் கேட்க மாட்டாங்க. அது எழுதிக்கோங்க ஈஸியாக. 23 அப்படியே விட்டுருங்க. இப்போ 24 25 பாருங்கள். இதில் 6 மார்க் கொஸ்டின்ஸு. இதில் 2 எதை 1 எழுதணும். அப்புறம் கடைசியாக அடிபிரமணம் எழுதுக. திருக்குறள் திருக்குறள் ப்ளஸ் மனப்பாட பகுதி. அதை 2மே எழுதணும் நீங்கள் கம்பல்சரி. 26 ஓகேவா? காய்நல் என தொடங்கும் புறநானூறு பாடலை எழுதுக. அப்போ தலை என முடியும் திருக்குறளை எழுதுக. ஸோ 4 + 2 8 மார்க் 6 மார்க்கு. ஓகேவா? ஸோ தமிழ் மீடியம் தான்ப்பா. தமிழ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நல்லபடியாக எழுதுங்க. விஷுவல் வெரி ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னமும் ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நம்ம அடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்ப்பா. ஸோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனலையும் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே மைடியா செல்லக்குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.